இந்த ஆண்டு துவக்கம் இயக்கிய ரசிகனுக்கு ஏமாற்றமாக இருந்தாலுமே தற்போது அவங்களுக்கு வெளியாகி உள்ள செய்தி ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. நியூ இயர் ஸ்பெஷலாக லைகா வெளியிட்ட அறிவிப்பால இயக்கிய ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக கடும் அப்செட்டிலுமே இருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிசருடைய விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாகாது, ரிலீஸ் தள்ளி போகுது, பின்னர் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்ட்டு இவங்க வெளியிட்ட அந்த அறிவிப்பு பல இயக்கிய ரசிகர்கள் மட்டுமல்ல பல பிரபலங்களுமே செம்ம கடுப்புமானாங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா படம் கண்டிப்பாக ஜனவரியில வெளியாகிடும் அப்படின்னு ஒரு சில பிரபலங்களுமே சொன்னாங்க. ஆனா ஏகே ரசிகர்களுக்கு அந்த அளவிற்கு நம்பிக்கை இல்ல. இருந்தாலுமே கூட தற்போது பாத்தீங்கன்னா திடீரென படக்குழு தரப்புல இருந்து ஒரு சூப்பரான அப்டேட் வெளியாச்சு. அதாவது இந்த படத்துடைய ட்ரெய்லர் பொங்கல் விருந்தாக இன்று மாலை 6:45 மணிக்கு வெளியாகும் அப்படின்னு இந்த அறிவிப்பு பாத்தீங்கன்னா சன் டிவி நிறுவனம் வெளியிட்டிருந்தாங்க. சோ அதாவது தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா விடாமுயற்சி படத்துடைய ரிலீஸ் உரிமைய சன் டிவி நிறுவனம் தான் வாங்கியிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம விடாமுயற்சி திரைப்படம் ஒரு சில சிக்கல்களை மாட்டிக்கொண்டிருக்கா. சோ அந்த பிரச்சனைகளை தீர்த்து வச்சதுமே சன் டிவி நிறுவனம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு பின்னணியில நம்ம உதயநிதி இருந்திருக்கார் அப்படின்ற செய்தி தற்போது வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது லைகாவுடைய பெரும்பாலான படங்களுடைய பிரச்சனைகளை நம்ம உதயநிதி அவர்கள் தான் தீர்த்து வைக்கிறார் அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம். கடைசியாக வெளியான இந்தியன் 2 படம் கூட கிடப்புல போடப்பட்டது. அதன் பின்பு அந்த படத்திற்கு புத்துயிர் கொடுத்ததே நம்ம உதயநிதி அவர்களுடைய ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் தான். சோ இதே போலதான் தற்போது விடாமுயற்சி திரைப்படத்திற்கும் நடந்துள்ளதாக ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.